வணக்கம் நண்பர்களே. காலையில எந்திரிச்சோன்னா வழக்கம் போல ஒரு 1/2 லிட்டர் தண்ணியை குடிச்சு முடிச்சிட்டேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி தண்ணி குடிக்கிற வீடியோ போட்ட போது கிளாஸ் பாட்டிலுக்கு லிங்க் கொடுங்கன்னு ஒரு கமெண்ட், அந்த கமெண்ட்டுக்கு ஒரு ரிப்ளையும் கொடுத்திருந்தாங்க. புரியுது, இந்த மாதிரி வித்தியாசமா சரக்கு பாட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த டவுட் வர்றதுல தப்பு இல்ல. நண்பர்களே, அண்ணன் பக்கா டீ டோட்டலர். எந்த அளவுக்கு டீ டோட்டலர்னா டீ கூட குடிக்க மாட்டேன், அந்த அளவுக்கு டீ டோட்டலர். என் வாழ்க்கையில நான் ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங்கை ட்ரை பண்ணதும் இல்ல, ட்ரை பண்ணவும் மாட்டேன். ஆனா நான் வீட்டில் தண்ணி குடிக்கிற பாட்டில் எல்லாமே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா சரக்கு பாட்டில் தான் இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப் பாட்டில் கலெக்ட் பண்றது எனக்கு பிடிக்கும். அதனால என் வீட்டில் நிறைய இந்த மாதிரி கலரா சரக்கு பாட்டில் இருக்கும். ஓகேவா, டவுட் கிளியரா? சரி, ஓகே, ஸ்கிரீன் பிளேல ஓடுற ஸ்டோரிக்கு வருவோம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைன்றதுனால ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு வந்து கிரிட்டு வீட்டையும் க்ளீன் பண்ணிட்டேன். காஃபியை விட்டதுல எந்த விதமான வருத்தமும் கிடையாது. இருந்தாலும் சூடா ஏதாவது குடிக்கணும்னு தோணிக்கிட்டே இருக்கு. அதனால இந்த சங்கு பூட்டியை வாங்கியிருந்தேன். இது நல்லா உத்து பாத்தீங்கன்னா தெரியும், இது கெஃபைன் ஃப்ரீ தான். சங்கு பூட்டி உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அடுத்தபடியா மண்டக்குழி எல்லாம் போட்டு முருகனையும் கும்பிட்டாச்சு. இந்த சங்கு பூட்டியை 0.5 கிராம்ஸ் யூஸ் பண்ணாலே தாராளமா போதும். ஒரு 150 ml கொதிக்கிற தண்ணியை மேல ஊத்துனீங்கன்னா இந்த மாதிரி அழகா ப்ளூ கலர்ல பிரிஞ்சு வரும். அதை டிஸ்டர்ப் பண்ணாம 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுட்டு அந்த கேப்ல ரெடி பண்ண பிரெட்டும் பீனட் பட்டரையும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சாப்பிட்டு முடிக்கவும் டீயும் ரெடி ஆயிடுச்சு. டீயை குடிச்சு முடிச்சிட்டு உடற்பயிற்சி கூடத்துக்கு நுழைஞ்சிட்டேன். நீங்க ரெகுலரா என்னோட ஒர்க் அவுட் வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பெருசா சேஞ்சஸ் இருக்காது. வாரம் சேம் ருட்டீன் தான். எல்லா வாரமும் புதுசா ஏதாவது வேரியேஷன் போறதுனால மசில் growthல பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்க போறது இல்ல. ஆரம்ப காலத்துல நானும் இந்த தப்பெல்லாம் பண்ணிருக்கேன். கொஞ்சம் வருஷமாவே எனக்கு ஒர்க் அவுட் பார்ட்னர்லாம் கிடையாது. நான் தனியா தான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா ஆரம்பத்துல அப்படியும் கிடையாது. நாங்க ஒரு 3 பசங்க சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணுவோம். அப்ப எங்க 3 பேருக்கும் தெரிஞ்ச ஒவ்வொரு வேரியேஷனை மாத்தி ட்ரை பண்ணிட்டு இருப்போம். இதுல தமாசான விஷயம் என்னன்னா, என் கூட சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ண 2 பேரும் என்னோட பெட்டரா மசில் பில்ட் பண்ணிட்டானுங்க. பின்னாடி படிக்கும் போது தான் தெரிஞ்சது ஒருத்தனுக்கு செட் ஆகுறது இன்னொருத்தனுக்கு செட் ஆகாது. சோ பேசிக்கா உங்களுக்கு ஒரு ருட்டீன் செட் ஆச்சுன்னா மினிமம் 5 to 6 வீக்ஸ் அந்த ருட்டீனே அழகா ஃபாலோ பண்ணுங்க. அதுல வர ரிசல்ட் வச்சு அடுத்து என்ன ப்ராக்ரஸ் பண்ணணும்ன்றத டிசைட் பண்ணி வேரியேஷன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? லஞ்ச் டைமுக்குள்ள ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன். சோ ஆஃபீஸ்ல வந்து லஞ்ச் எல்லாம் முடிச்சிட்டு ஆஃபீஸ் ஒர்க்கையும் பார்த்துட்டு சாயந்தரம் வேளையில ஒரு கிரீன் டீ குடிச்சேன். ஆஃபீஸ் ஒர்க்கை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். நான் வீட்டுக்கு வந்த நேரம் கீழே கேட்டையே பூட்டிட்டாங்க. என் வைஃப் சாவி எடுத்துன்னு வர கேப்ல நம்ம ஏரியா பசங்க நம்மள சுத்து போட்டானுங்க. இவனுங்க கூட விளையாடாம போனா விடவே மாட்டானுங்க. சாவி வர கேப்ல இவனுங்க கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு நாளையும் முடிச்சுக்கிட்டேன். நீங்களும் கன்சிஸ்டன்டா இருக்க மறந்துடாதீங்க நண்பர்களே. வரட்டா, டாடா, பாய்.